அனைவருக்கும் வணக்கம். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி ஏதோ, இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்குண்டான விடை கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன். வாங்க கணக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிகழ்தகவு நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஒரு நாணயம் சுண்டும் பொழுது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோ 2 நாணயங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாணயம் சுண்டும் பொழுது பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரு நாணயம் சுண்டும் பொழுது பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னா, ஒரு நாணயத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, என்ன விழும், எத்தனை விழும்ன்ற பாசிபிள் தான் பார்க்கணும். அதாவது கூறுவெளின்னு சொல்லுவாங்க. ஒரு நாணயம் சுண்டும் பொழுது அதன் கூறுவெளியை தான் பார்க்கணும். அப்போ ஒரு நாணயம் சுண்டும் பொழுது ஒன்று தலை விழலாம் அல்லது பூ விழலாம், 2 தான் பாசிபிள் இல்லைங்களா? அப்போ 2 கூறுவெளி இருக்கு. அப்போ 2 கூறுவெளியில் பூ விழ என்னன்னு கேட்குறாங்க. ஒரு முறை தான் விழும். ஸோ ஆன்சர் 1/2. அதே மாதிரி தான் ஒரு நாணயம் சுண்டும் பொழுது தலை கிடக்கும் நிகழ்தகவு என்ன? அப்போ கூறுவெளி 2 தான் விழும். ஒன்று தலை விழலாம், ஒன்று பூ விழலாம். நமக்கு தேவை என்ன கேட்குறாங்க? தலை தான். அப்போது மொத்தம் பாசிபிள் 2, கூறுவெளி 2, தலை எத்தனை முறைங்க விழும்? ஒரு முறை தான் விழும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வீடியோவில் 2 நாணயங்கள் சுண்டும் பொழுது பற்றி பார்ப்போம். நன்றி. இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். வணக்கம்.